கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். காதலில் ஏற்பட்ட குழப்பங்கள் இதயத்திற்கும் அறிவிற்கும் நடந்த ஒரு உள்நாட்டு போர் போல அது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் சில கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். உங்களுடைய காதல் என்பது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட ஒன்றாக மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்க போவது கிடையாது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவரை நேசித்து விட்டால் அவரோடு நமது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று புத்திசாலித்தனமாக யோசிக்க நீங்கள் தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கி வந்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளையும் போதுமான அளவுக்கு நல்ல விதமான காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். ஆனால் இந்த அதிகப்படியான சிந்தனை தான் காதலில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே பிரச்சனைகளையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இவர் நமக்கு சரியான ஒரு துணையாக இருப்பாரா? இவருடைய குணம் நம்முடைய குடும்பத்திற்கு செட் ஆகுமா? பிற்காலத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்துவிடுமா என்று உங்களுடைய அறிவு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் உங்களுடைய இதயங்கள் காட்டக்கூடிய பாசத்திற்கும் நடுவே ஒரு பெரிய உள்நாட்டு போரை நடந்து கொண்டு அது இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டும் அது தேவையில்லாத சில பிரச்சனைகளை கூட வரவழைத்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது நிச்சயமாகவே கூற வேண்டும். இந்த தேவையற்ற குழப்பங்களாலும் உங்களுடைய சந்தேக குணம் கலந்த பேச்சுக்களாலும் நல்ல காதல் உறவுகளில் கூட விரிசல்கள் என்பது ஏற்பட்டு பாதியிலேயே பிரிந்து சென்ற ஒரு கசப்பான வடுக்கள் உங்களுடைய நெஞ்சில் இன்னும் அப்படியே இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு நிமிடங்கள் காதல் விஷயங்களிலும் உடைய வாழ்க்கை துணை விஷயங்களிலும் கொஞ்சம் பொறுமை என்பது இல்லாமல் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதே போல நீங்கள் அமைதியாக சுமந்த ஒரு பாரங்களும் இன்னும் இருந்து கொண்டும் தான் இருக்கும். கன்னி ராசிக்காரங்களை உங்களுடைய முகத்தில் எப்போதும் அமைதி என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்கள் தான். உங்களை பார்த்தவர்கள் இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த அமைதியின் பின்னால் எத்தனை எண்ணங்கள், எத்தனை கவலைகள், எத்தனை சொல்ல முடியாத வழிகள் இருக்கிறது என்பதை யாரும் இதுவரைக்கும் அறிந்திருக்கவே மாட்டார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மையாக உடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இது ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். இரவு நேரங்களில் மட்டும் மனம் பல கேள்விகளை உடைய வாழ்க்கைக்குள்ள கேட்டிருக்கலாம். நான் செய்தது சரியாக இருக்கிறதா, என்னை யாராவது புரிந்து கொள்வார்களா என்ற எண்ணங்கள் உங்களை அதிக தடவைகள் பல கேள்விகளையும் அதிக தடவைகள் உங்களை சோர்வடையவும் வைத்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. வெளியில் வலிமையாகவும் உள்ளுக்குள்ள போராடுபவர்களாகவும் இருப்பவர்கள் வாழ்க்கைக்குள்ளத்தான் இது இன்னமும் சில வழிகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்கும். உங்களுடைய கண்ணீரை மறைத்து மற்றவர்களுக்கு தைரியம் கொடுத்த நபர்களும் நீங்கள் தான். உங்களுடைய பிரச்சனைகளை கூட மறைத்து மற்றவங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எப்படிப்பட்ட முடிவுகளை எப்படிப்பட்ட செயல்களை செய்யலாம் என்றெல்லாம் நீங்கள் எத்தனையோ நபர்களுக்கு எந்த விதமான ஐடியாக்களும் நிச்சயமாகவே கொடுத்திருக்கிறீர்கள். அதனால் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் கிடைத்திருக்கிறது. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் சிக்கி தவித்த காலங்கள் தான் இன்னும் அதிகமாகவே இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பழைய பிரச்சனைகள் தீர்ந்து புதிய தொடக்கங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நீங்கள் எதை கண்டும் கவலைப்பட வேண்டாம். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தானாகவே ஏற்பட போகின்றது. நீண்ட நாட்களாக உங்களை உலுக்கி கொண்டிருந்த குடும்ப பிரச்சனைகள், வம்பு தும்புக்கள், கோர்ட்டு வழக்குகள், அக்கம் பக்கத்து சண்டைகள் மற்றும் உங்களை நிம்மதியாக வாழவிடாமல் தடுத்து தீராத பகைகள் அனைத்தும் நாளை முதல் சுமூகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. தீராமல் இருந்த பகைகள் கூட நாளை முதல் சுமூகமாகவே முடிவுக்கு வந்துவிடும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறது என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக காத்திருந்து பாருங்கள். உங்களை பழிவாங்க நினைத்த எதிரிகளும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் வளர்ச்சிகளையும் பார்த்து தங்களின் தவறுகளை உணர்ந்து உங்களிடமிருந்து தானாகவே பின்வாங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க போகுது.
உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு கசப்பான 2 அத்தியாயங்கள் முற்றிலுமாகவே முடிந்து இப்பொழுது ஒரு புதிய தூய்மையான வெள்ளை பக்கங்களும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் திறக்கப் போகுது. அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தையே இப்பொழுது மாற்றி அமைத்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே நடக்கும். இது ஒரு புதிய உதயம், புதிய நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து தடைகள் அனைத்திற்கும் பனி போல விலகி காரியங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செல்ல வைக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். இது மட்டும் ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையவே முற்றிலுமாக மாற்றி போடும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் வெளித்தூரத்தில் கிடையாது என்பதை இப்பொழுதாவது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். சில நேரங்களில் வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் கூட மிகப்பெரிய மாற்றத்திற்கான காரணமாகவே அமையலாம் என்பதை நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்வது தான் இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அழைப்பு, ஒரு சந்திப்பு, ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு செய்தி உங்களுடைய வாழ்க்கையின் பாதைகளையே மாற்றக்கூடியதாகவே இருக்கலாம். கடந்த காலத்தில் தொடர்ந்து முயற்சி செய்த முன்னேற்றங்கள் தாமதமாகவே கிடைத்திருக்கலாம். இப்போது நல்ல காலங்கள் பிறக்கும் என்று நீங்கள் காத்திருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் சில கன்னி ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், சூழல்கள் உருவாக்கலாம் என்று ஜோதிட நம்பிக்கைகள் கூறுகிறது. அந்த வாய்ப்பை அடையாளம் காணக்கூடிய அறிவுகளும் பயன்படுத்தக்கூடிய துணிச்சல்களும் மிக முக்கியம். அதிர்ஷ்டம் கதவை தட்டும் பொழுது அதை திறந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமைகளும் இருக்க வேண்டும். வாழ்க்கை சில நேரங்களில் நாம் நினைக்காத வழியில் நமக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டு இருக்கும். நல்லது நினைக்குங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். ஆகவே நடக்கும். அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறது என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக காத்திருந்து பாருங்கள். உங்களை பழிவாங்க நினைத்த எதிரிகளும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் வளர்ச்சிகளையும் பார்த்து தங்களின் தவறுகளை உணர்ந்து உங்களிடமிருந்து தானாகவே பின்வாங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு கசப்பான 2 அத்தியாயங்கள் முற்றிலுமாகவே முடிந்து இப்பொழுது ஒரு புதிய தூய்மையான வெள்ளை பக்கங்களும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் திறக்கப் போகுது. அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தையே இப்பொழுது மாற்றி அமைத்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே நடக்கும். இது ஒரு புதிய உதயம், புதிய நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து தடைகள் அனைத்திற்கும் பனி போல விலகி காரியங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செல்ல வைக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். இது மட்டும் ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையவே முற்றிலுமாக மாற்றி போடும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் வெளித்தூரத்தில் கிடையாது என்பதை இப்பொழுதாவது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். சில நேரங்களில் வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் கூட மிகப்பெரிய மாற்றத்திற்கான காரணமாகவே அமையலாம் என்பதை நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்வது தான் இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அழைப்பு, ஒரு சந்திப்பு, ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு செய்தி உங்களுடைய வாழ்க்கையின் பாதைகளையே மாற்றக்கூடியதாகவே இருக்கலாம். கடந்த காலத்தில் தொடர்ந்து முயற்சி செய்த